இருக்கும் அனைத்து சகோதர சகோதரர்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கடந்த 30 ஆண்டுகளாக அஇஅதிமுக மேற்கு மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு தலைவராக இருந்து வந்தேன். ஆகையால் நான் 2014 நரேந்திர மோடி ஃபேன் நான் பிஜேபி போக வேண்டியது. இருந்தாலும் நான் அதிமுகவிலே மேற்கு மாவட்ட தலைவராக தொடர்ந்து வந்தேன். ஆகையால் அண்ணாமலை அவர்கள் உத்வேகத்தினால் சிறப்பான பேச்சாளர், திறமை வாய்ந்த அறிவாளி, IPS பட்டம் படித்து நல்ல தைரியமுள்ள நேர்மையான அதிகாரின்னு சொல்லிட்டு அவரை கட்சியில் இணைவதற்காக நான் அவர் ஃபேன்ஸ், அண்ணாமலை ஃபேன்ஸுக்காக அண்ணார் நரசிம்மன் சார் அவரை கான்டாக்ட் பண்ணி இன்னைக்கு ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி ஒரு ஆலோசனை கூட்டம் போடுங்க அப்படின்னு சொன்னார். மீட்டிங் போட்டு இப்போ அண்ணாரு நாங்கள் இங்கே வரவழைச்சி மேற்கொண்டு இப்போ கிருஷ்ணகிரி மாவட்டம் பொறுத்தவரையும் நல்லா டெவலப் பண்ணி நான் அண்ணாமலை கட்சிக்காக பெரும் பாடுபடுவேன் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வந்த அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும், சகோதர சகோதரர் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேற்படி இங்கே இருக்கும் ஒசூர் தாலுக்கா மட்டும் இப்போ ஒசூர் தாலுக்கா, கிருஷ்ணகிரி தாலுக்கா அண்ட் ஒசூர் தாலுக்கா, சூரியகிரி தாலுக்கா, டெனிகோட் தாலுக்கா 3 தாலுக்காவிலையும் வந்திருக்காங்க. நம்ம சின்னதாக ஒரு 20 பேர் ப்ரெஸ் மீட்டுக்காக நம்ம அண்ணாதான் சொன்னார். இருந்தாலும் கூடிய இது வந்திருக்காங்க. இருந்தாலும் நல்ல வரவேற்பு இருக்கு. கண்டிப்பாக அனைத்து நல்ல உலகங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நமது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா நரசிம்மன் அவர்களே மற்றும் இங்கு வந்திருக்கும் வழக்கறிஞர்கள் மற்றும் நண்பர்கள், சகோதரிகள் அத்துணை பேருக்கும் எனது மாலை வணக்கங்கள். இப்பொழுது முக்கியமாக நாம் இங்கு ஏன் சேர்ந்திருக்கின்றோம் என்று சொன்னால், அதாவது உழைப்பாளிக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்க வேண்டும். அண்ணாமலை அவர்கள் அவர் சிந்திய வேர்வுக்கு அவருக்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லை. அதாவது நமது பாஜக எங்கேயோ இருந்தது. அந்த பாஜகவை இன்றைய தினம் ஒரு இமயமலை அளவுக்கு அவர் கொண்டு வந்தார். அவர் பாதையில் விட்டுருந்தா அவர் இன்னும் எங்கேயோ கொண்டு போயிருப்பாரு. ஆனால் அவர் அவரை முட்டுக்கட்டையாக நிறைய பேர் இருந்தாங்க. இதனால எனக்கு யார் உழைப்பாளி யார் இருக்காங்களோ அவங்க பின்னாடி போகிறது தான் எனக்கு ஒரு ரொம்ப இதாக இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு கிட்டத்தட்ட இப்போ 70 வயசு நெருங்கிட்டு இருக்கு. நான் பல தலைவர்கள் பார்த்துருக்கேன். காமராஜர் நாடர் அவர் போன பின்னாடி வளர்ச்சி பணிகள் என்னென்ன நடந்திருக்கு? ஒரு டேம் நடந்திருக்கா? ஏதாவது ஒரு வளர்ச்சி பணிகள்? இன்னைக்கு பார்த்தா ஒரு பேனா வைக்கிற, ஒரு இது வைக்கிற, பேனாக்கு கருணாநிதி பேர் வைக்கிற, இது வைக்கிறன்ற கொஞ்சம் இது பண்ணுறாங்க. அதனால அரசாங்கத்தில் வர்ற பணம் வீணாக்காம, அதாவது மக்களுக்கு பயன் அடையாம இருந்தது. அதுக்கு ஒரு படித்தவர், நல்லவர், வல்லவர், திறமைசாலி, அதாவது நாட்டுக்காக தன்னையே அர்ப்பணித்த ஒரு பெருந்தலைவர் என்று அவர் சொல்லலாம். இப்பேற்பட்ட ஒரு மகான் கூட நாங்கள் பயணிக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப ஆசைப்படுறோம், ரொம்ப கொடுத்து வச்சிருக்கிறோம். இப்போ முன்னெல்லாம் பணம் கொடுத்து தேர்தலில் ஓட்டு வாங்குற காலம்லாம் மலை ஏறிடுச்சு. இப்போ நிரூபணம் ஆயிடுச்சு. ஏன்னா பணத்துக்கு என்ன மதிப்புன்ட்டு கூட இப்போ இந்த தேர்தலில் மக்கள் காமிச்சிட்டாங்க. பணத்துக்கு மதிப்பு 0. அதாவது எவ்வளோ கூட நாங்கள் வாங்கிக்கிறோம், ஆனால் மொட்டை அடிக்கிறோம். இதுதான் தீர்மானமாக மக்கள் காமிச்சாங்க. இனி பணத்தோட ஆட்டம் ஒன்றும் நடக்காது. உழைப்பாளிகள் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இனிமே மக்கள் சிந்திக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு வாட்ஸ்அப் கையில் வச்சிருக்காங்க. இந்த வாட்ஸ்அப் வச்சிருந்தா மொத்த உலகமே பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒவ்வொரு வாக்காளருமே சிந்திச்சு வாக்களிக்கிற ஒரு நேரத்துக்கு இப்ப நெருங்கிட்டாங்க. பணம் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா ஒண்ணு சொல்றேன், மக்கள் கிட்ட நீங்க வாக்கு வாங்கி மக்களை ஏமாத்தி மக்கள் பணத்தை சுரண்டி தின்னா அது உண்மையாவே அது சாபம், நிலைச்சு நிற்காது. இப்போ காமராஜ் நாடர் இருந்தாரு. அவர் சாவே அவருக்கு நிதர்சனம். டக்குன்னு போயிட்டாரு. இப்போ ஒசூரை எடுத்துக்கங்க, கோதண்டராமையா இருந்தாரு. ஒரே செகண்ட்ல அவர் போயிட்டாரு. ஏன்னா அவர் ஒரு பைசா சம்பாதிக்கல. அதே மாதிரி பழைய எம்எல்ஏ ராமச்சந்திர ரெட்டியா இருந்தாரு.
வாடகை வீட்டிலே இருந்தார். ஒசூர் பொறுத்தவரை நான் சொல்றேன், வாடகை வீட்டிலே அவர் இருந்துட்டாரு. வெங்கட்ரெட்டியார் இருந்தார். ஏதோ ஒரு பழிசு அவருக்கு 1 ஏக்கரா நிலம் இருந்தது. அந்த நிலத்தை வச்சுக்கிட்டு அவர் காலத்தை விட்டு அவர் மத்தியானம் தூங்குற மாதிரியே போயிட்டாரு. இதுதான் நிதர்சனம். அதாவது மக்களுக்கு நம்ம நல்லது செஞ்சா கடவுள் நல்லதா செய்வாங்க. ஆனா மக்களை ஏமாத்தி மக்களோட பணத்தை சுரண்டி தின்னா அது மக்களோட சாபம் பணம், அது என்னைக்கே நிலைச்சு நிற்காது. அதனால ஒரு நல்ல தலைவர் ஒரு ஏழ்மையா, அதாவது ஒரு விவசாய மகன் கஷ்டம், அவருக்கு ஒவ்வொரு மனிதனோட கஷ்டம் எல்லாமே அவருக்கு புரியும். அப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு தலைவர் கூட நாங்கள் பயணிக்கிறதுக்கு ஆசைப்படுறோம். இங்க எனக்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி, வணக்கம். இந்த பணியை நான் இருக்கிறேன், எடுத்து செல்கிறேன் என்று ஒரு நல்ல எண்ணத்தோடு இந்த பணியை மேற்கொண்டிருக்கக்கூடிய வழக்கறிஞர் நம்முடைய அருமை நண்பர் ஜெகதீஷ் அவர்களை இந்த கூட்டத்தின் சார்பாக பாராட்ட முடியும். அது போலவே வயது பார்க்காமல், தன்னுடைய தொகுதியெல்லாம் பார்க்காமல், எப்போதுமே ஒரு 16 வயது இளைஞரை போல மனதை வைத்துக் கொண்டு எங்கு நிகழ்ச்சிகள் நடந்தாலும் தன்னை முன்னிலைப்படுத்தி வருகை கொண்டிருக்கக்கூடிய அருமைக்குரிய பெரியவர் பவானி சிங் அவர்களே, நம்ம ராஜாவுடைய தம்பி எல்லாம் நிறைய கூட்டம் வந்திருக்கீங்க. இது ஒரு ஆர்கனைஸ்டா ஒரு ஏற்பாடு பண்ணி கூட்டப்பட்ட கூட்டமாக இல்லை. திடீர்னு இவர் ஃபோன் பண்ணாரு, 50 பேர் 100 பேர் கட்சியில் சேரணுன்றக்கோ சேர்ந்துட்டோம், நீங்க துவக்கி வைக்கணும்னார். நான் அப்போ சொன்னேன், லட்சக்கணக்கான பேர் இணைந்து கொண்டிருக்கிறார்கள், ஒரு பெரிய இயக்கமாக அதை மாற்றி ஒரு பெரிய கூட்டத்தை நான் நடத்த இருக்கிறேன். இல்லை சார், நீங்கள் வந்தே ஆகணும் சார், நான் அதிமுகத்தில் ஆளை சேர்த்திருக்கேன், இங்கே அஞ்சட்டியில் சேர்த்திருக்கேன், நம்ம ஜெகதீஷ் ஒரே ராவடி பண்ணிட்டார். அதனால உடனடியாக நானும் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு மீட்டிங் ப்ளீஸ் கம். ஸோ அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு நானும் உங்களை காணுவதற்காக வருகை புரிந்திருக்கிறேன். ஆக இங்கே திரளாக அமர்ந்திருக்கக்கூடிய மகளிர் அணி சமுதாயமே, பல்வேறு இயக்கங்களிலிருந்து நம்மை தமிழின தலைவர், தமிழகத்தினுடைய தன்மான தலைவர், நம்மை எல்லாம் ஆளப்போகின்ற அன்பு தலைவர், விவசாயியாக பிறந்து விஞ்ஞானத்தையும் கற்றுக்கொண்டு தன்னுடைய போலீஸ் துறையிலே நிலைநாட்டி, IAS துறையிலே நிலைநாட்டி, இந்தியாவிலே ஒரு சிறந்ததொரு நேர்மையான அரசியல்வாதியாக தன்னை நிலைநிறுத்தி தமிழகத்திற்கு மட்டுமே நான் இன்றைக்கு பொறுப்பாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அந்த தமிழகத்தை வரை நடத்துவேன் என்று தன்னிறைவோடு நம்மை எல்லாம் எல்லா பதவிகளையும் முட்டேறிந்து வந்திருக்கக்கூடிய மானமிக்க தன்மானமிக்க தலைவர் அண்ணாமலை அவருடைய பெயரை உச்சரித்து இந்த பகுதியிலே அவருக்கு வேண்டிய ஆதரவை திரட்டுவதற்காக இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், தலைவர் அண்ணாமலை பற்றி நான் அதிகம் சொல்ல வேண்டியதில்லை. தமிழ்நாட்டிலே ஓசூரில் தான் அதிக கூட்டம் ஏற்கனவே வந்தப்போ நம்ம நண்பர்களாக காட்டிட்டாங்க. இங்கே அரசியலில் இல்லாத பல புதிய முகங்கள் வந்திருக்கிறது, அதுபோல் வேறு இயக்கத்திலிருந்து பல புதிய முகங்கள் வந்திருக்கு. எல்லா கூட்டத்திலையும் பாஜக வருவாங்க, நானும் நிறைய பேசிடுவேன். இப்போது முதல் முறையாக நம்ம தலைவர் கட்சி ஆரம்பித்த உடனேக்கு நான் ப்ளீஸ் கம் பாம்பேல இருந்தேன். பாம்பேல இருந்தப்போ என்னுடைய நண்பர்கள்லாம் சொன்னாங்க, ஐயா அண்ணாமலை இயக்க ஆரம்பிச்சிட்டாரு, ஆன்லைனில் சேர சொல்கிறாரு. இல்லை சேருங்கன்னு சொல்கிறேன். பாம்பேயில் எல்லாருக்கும் என் நண்பர்களுக்கு தெரியும், ஒரு மிகப்பெரிய ரிசர்வ் பேங்க் கவர்னரோட மீட்டிங்கில் இருந்தோம். அதை முடிச்சுட்டு வெளியில் உடனே 2:45 மணிக்கு நான் சேர்ந்தேன். நான் 2:45 மணிக்கு சேரும்போது நான் பாவப்பட்டவன், ஏன்னா எனக்கு முன்னே 1.5 லட்சம் பேர் சேர்ந்துட்டான். ஆக ஒரு நாளைக்கு 7 லட்சம் பேர், ஒரு 3 நாளைக்கு 25-20 லட்சம் பேர் சேர்ந்திருக்காங்கன்னு சொன்னால் அந்த மாபெரும் தலைவர் என்ன சினிமாக்காரரா, சர்க்கஸ் காட்டுறாரா, இல்லை பெரிய அரசியல்வாதி பொய்ய சொல்லி வந்தவரா? இல்லை. அந்த தலைவன் பின்னால் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய தன்மானத்தை விரும்பக்கூடிய, தமிழ் மண்ணை நேசிக்கக்கூடிய, தமிழை பேசக்கூடிய, எல்லா மொழியும் பேசக்கூடிய, தமிழ்நாட்டில் வாழக்கூடிய மக்கள் தன்னை மறந்து அந்த தலைவன் பின்னால் இன்றைக்கு 20 லட்சம் பேர் சேர்ந்திருக்காங்க என்று சொன்னால் அந்த தலைவனுக்கு ஈடாக இணையாக தமிழகத்தில் வேறு யாரும் இல்லை என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். காசு கொடுத்து ஆளை சேர்த்தலாம், மீட்டிங் போட்டு ஆளை சேர்த்தலாம், லாரி கொடுத்து ஆளை வர வைக்கலாம், பஸ்ஸை கொடுத்து ஆளை உட்கார வைக்கலாம், அதுக்கு மேலே என்ன வேணாலும் போடலாம். ஆனால் ஒரே ஒரு அழைப்பு, நான் இருக்கிறேன், நான் தனி இயக்கம் காணப்போகிறேன், வாருங்கள் என்று சொன்னார். கடை எல்லாம் வந்துட்டாங்க. அதில் 20 லட்சம் பேர் இன்னைக்கு சேர்ந்திருக்காங்கன்னு சொன்னால் அதில் ஒரு சின்ன சிக்கல் வந்திருக்குனே. தலைவர்கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன், நீங்கள் மெயில் ஐடி கேட்குறீங்க, இந்த பாமர மக்களுக்கெல்லாம் மெயில் ஐடி கிடையாது தலைவரை. ஆனால் மெயில் ஐடி கேட்கறத விட்டுட்டு நீங்கள் ஃபார்மில் ஆல்டர்னேட்டிவாக இன்னைக்கு இனிமேல் மொபைல் நம்பரை போட்டுருவோம். ஆக அதில் சேரக்கூடிய விண்ணப்பவர்கள் மிக எளிமையாக ஈஸியாக தங்களை இணைத்துக் கொள்ளலாம்.
இந்த 20 லட்சம் பேர் எங்க தமிழ்நாட்டில் தான் வந்திருக்காங்க, தமிழ் மக்கள் தான் வந்திருக்காங்க. இதையே ஒரு முகாமாக ஏற்படுத்தி நாம் அந்த பணிகளை செய்ய போகின்ற போது என்னுடைய குறிக்கோள் தமிழ்நாட்டிலே 1 மாத காலத்திற்குள்ளாக அண்ணாமலை தலைமையிலே 1 கோடி பேர் இடையே இருக்கிறார்கள் என்பதுதான் மிக அப்பட்டமான உண்மை. பல பேர் பிஜேபியில பதவியில் இருக்கவங்க அண்ணாமலைக்கு உடனே மெம்பர் சேர்த்துட்டு அதை வெளியில காட்டாம எங்க பதவி போயிடுமோ அப்படின்னு அப்படியே தயக்கத்தில் ஏமாத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் சொல்றேன், நீங்கள் விரைவாக வந்து அறிவித்து விட்டு இணைந்து கொள்ளுங்கள் என்று அன்போடு அழைக்கிறேன். இங்க நண்பர் நம்ம கோவிந்தராஜ் சொன்ன மாதிரி அண்ணாமலை இயக்கத்துக்கு போட்டதுனால நம்ம மோடிக்கு எதிரி அல்ல. புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவிலே நமக்கு மாபெரும் தலைவர் மோடி தேவை. இந்தியாவை காப்பதற்கு மோடி தேவை. அது போலவே தமிழ்நாட்டை காப்பதற்கு, தமிழ் இனத்தை காப்பதற்கு, லஞ்ச லாவண்யம் இல்லாத ஒரு ஆட்சியை கொண்டு வருவதற்கு தமிழன் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் அவர் விஞ்ஞான துறையிலும், விவசாயத்துறையிலும், விளையாட்டுத் துறையிலும், வியாபாரத்தில் எதிர வேண்டும் முன்னேறணும் சொன்னால் லஞ்ச லாவண்யம் மற்ற ஒரு ஆட்சியை கொடுப்பதற்கு அண்ணாமலை ஒருவர் மட்டுமே இந்த தமிழ்நாட்டுக்கு தேவை என்பதை இன்றைக்கு மக்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். ஆக தமிழ்நாட்டிற்கு அண்ணாமலை வேண்டும், இந்தியாவுக்கு மோடி வேண்டும். இங்க வரதுக்கு முன்னாடி தான் நான் புறப்படும் போது எனக்கு டெல்லியில இருந்து 4 தலைவர்கள் பேசினாங்க. நீங்க தப்பு பண்றீங்க. நான் என்னையா தப்பு பண்ணேன்? அகில இந்திய பொதுச் செயலாளர், அகில இந்திய செயலாளர், தமிழ்நாடு தலைவர், ஒரு மத்திய அமைச்சர். அண்ணா நீங்க உடனே திருப்பி வந்துருங்கன்னா உங்களுக்கு எந்த பதவி வேணாலும் கொடுத்துட்றேன். நான் பிஜேபியில சேர்த்து 12 வருஷம் ஆச்சு. காங்கிரஸ்ல அன்னைக்கு எனக்கு சீட்டு கொடுத்து கூட வேணாம்னு சொல்லி ஐயா மோடியினுடைய தலைமை ஏற்றுக்கொண்டு பாஜகவுக்கு வந்தேன். 12 வருஷமா என்னை ஒதுக்கி வச்சு ஓரம் கட்டி இப்ப அண்ணாமலைக்கு எப்படி பண்ணாங்களோ இதே மாதிரிதான் எனக்கு பண்ணாங்க. ஆனால் அதுக்காக நான் பயப்படவில்லை. அந்த இயக்கத்திலே இருக்கின்ற வரைக்கும் அவர்கள் என்ன பணியை செய்ததோ, என்ன பணியை செய்ய சொன்னாங்களோ திறமையாக செய்து கொடுத்தேன். கடந்த தேர்தலில் கூட தனி சட்டமன்ற தொகுதியிலே என்னை பொறுப்பாளராக போட்டார்கள். பல பேருக்கு தெரியும், அந்த தனி என்பது கம்யூனிஸ்ட் கோட்டை, அங்கே பிஜேபி ஜெயிப்பது கஷ்டம் என்று எல்லாம் தெரியும். ஆனாலும் கூட பொறுப்பேற்றுக் கொண்டு என் நண்பர்களுக்கெல்லாம் தெரியும், 15-16 நாட்கள் தொடர்ந்து அங்கேயே இருந்து இயக்கத்திற்காக எல்லா பகுதியிலும் மக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பதற்கு நான் உறுதுணையாக இருந்ததால் தான் 73,000 வாக்குகளை பெற்று தமிழ்நாட்டிலே பிஜேபி தனி தொகுதியிலே அதிகமான வாக்குகள் பெற்றது என்ற நிலைமையை உண்டாக்கி இருக்கிறார். சாதாரணமாக வந்துட முடியாது. 12:30 மணி வரைக்கும் பொட்டியை திறக்கிறோம், பிஜேபி தான் முன்னாடி. 12:30 மணிலேருந்து 1:30 மணிக்குள்ள 14 வார்டுல டெங்கினி கோட்டா எங்கெல்லாம் எங்க தலைவர்களா இருக்காங்களா பிஜேபி, அந்த வார்டுகளே பிஜேபி தோற்று விட்டது. ஏன் தோக்குது? சரியா தானே செய்யல. ஏன் செய்யல? பதவி இருந்தா போதும் நம்ம ஜெயிக்கணும்ன்ற எண்ணமே இல்லை. தமிழ்நாடு முழுக்க இதுதான் தொடர்ந்து நடைபெற்றது. தமிழ்நாடு முழுக்க பல ஆண்டு காலமாக பிஜேபியிலே நல்ல தலைவர்கள் இல்லாமல் போனதால் தான் ஐபிஎஸ் படித்த அண்ணாமலையை இங்கே பிடித்து கொண்டு வந்து தலைவராக்கி பிஜேபியை வளர்த்து காட்டினார்கள். அது எல்லாருக்கும் தெரியும். அவர் இருந்த காலம் தான் தமிழ்நாட்டுக்கு பொற்காலமான பிஜேபி. அவர் இல்லாத இந்த நேரம் ஒரு கருப்பு நாட்களாகத்தான் கருதப்பட வேண்டும். எனக்கு சொன்னது போலவே அண்ணாமலைக்கு சொன்னாங்க, அகில இந்திய பொதுச் செயலாளர், நீங்க வேற என்ன கேட்குறீங்க? மத்தியில மந்திரி, கேபினட் மந்திரி, உங்களுக்கு என்னதான் வேணும் எல்லாத்தையும் கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனா தலைவர் ஒன்னே ஒண்ணு சொன்னாரு, எனக்கு தமிழ்நாடு மண் தமிழ் மக்கள் வேண்டும் என்று சொல்லி தனி இயக்கத்தை நம் தலைவர் ஆரம்பித்து விட்டார். அதுக்கு இதுல என்னையா குறை இருக்கு? இதுல என்ன தப்பு இருக்கு? 2 திராவிட இயக்கம், சத்தம் போடாதீங்க, சத்தம் போடுறதா வெளில போங்க, யார் சத்தம் போடக்கூடாது. 2 திராவிட இயக்கங்கள் 52 வருஷம் ஆட்சி பண்ணி லஞ்ச லாவண்யத்தை வச்சு கொள்ளை அடிச்சு கோமாளி கூட்டத்தை வைத்துக் கொண்டு அரசியல் செய்த இந்த தமிழ்நாட்டிலே பாராளுமன்ற தேர்தலிலே தனியாக நின்று 18% வாக்குகளை பெற்றுக் கொடுத்த தலைவர் அண்ணாமலை. ஊர் ஊராக போய் தெரு தெருவாக போய் பிஜேபி வளர்த்து கொடுத்தவன் அண்ணாமலை. ஜாதி இடம் பாராமல், பணக்காரன் ஏழை என்று பாராமல் ஐயா மோடியுடைய முகங்களை தமிழகம் முழுவதற்கும் எடுத்துச் சென்ற பெருமை தலைவர் அண்ணாமலைக்கு மட்டுமே உரியது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அவர் வரதுக்கு கூட பிஜேபி எப்படி இருந்துச்சு, அவர் வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சு, இப்போ அடுத்த காலகட்டம் அவர் போனதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் போதுன்னு பார்க்க போறோம். பிஜேபியில யாருக்கும் அந்த கட்சியெல்லாம் நம்ம கூட சொல்றேன். தமிழ்நாட்டில் தற்குறிகள் தலைமை பொறுப்பை ஏற்றார்கள். ஒரு அம்மா 7 தடவை நிக்குது தோக்குது, ஒரு அம்மா 5 தடவை நிக்குது தோக்குது. எம்பிக்கும் அவங்களே, கவர்னருக்கும் அவங்களே, மந்திரிக்கும் அவங்களே. நாளைக்கு ஒசூர்ல கார்பரேட் சீட் கொடுத்தா கூட இங்க வந்துருவாங்க. அப்பேற்பட்ட சுயநிலைவாதிகள் கையிலே பிஜேபி சிக்கி இருக்கின்றதால் அந்த பிஜேபி விடுவிக்க வேண்டும் என்று தலைவர் எவ்வளவோ போராடினார். என்னிடத்தை கொடுத்து விடுங்கள், நான் இந்த இயக்கத்தை தமிழ்நாட்டிலே ஸ்டாலினை ஒழித்து ஆட்சிக்கு வருகிறேன் என்று சொன்னார். காமராஜர் அந்த காலத்திலே சொன்னார், 2 திமுக அண்ணா திமுக இரண்டுமே ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் என்று சொன்னார்கள். அதே தான் அண்ணாமலையும் சொன்னார்.
இந்த 2 கட்சிகளை வீட்டுக்கு அனுப்புறது நம்ம வேலையா இருக்கணும். பிஜேபி ஆட்சிக்கு வருவதற்கு இந்த 2 பேரும் வீட்டுக்கு போகணும்னு சொல்லி முடிவெடுத்தார். ஆனால் இங்க இருந்த சுயநலவாதிகள் கொஞ்சம் பேர் அதிமுக ஜாலராடிகள், கொஞ்சம் பேர் டிஎம்கே ஜாலராடி, அவங்களுக்கெல்லாம் பாஜக ஆட்சிக்கு வரணுன்றதெல்லாம் குறிக்கோளே இல்லை. எம்பி எம்எல்ஏ ஜெயிக்கணுன்றதா குறிக்கோள் இல்லை. டெல்லியில இருந்து பணம் வந்தா பங்கு போட்டுக்கலாம், லெட்டர் பேடு பதவி இருந்தா போதும், வேற எதுவும் வேண்டாம் நினைக்கக்கூடிய ஒரு கூட்டம் இந்த இயக்கத்தை தமிழ்நாட்டில் தொடர்ந்து தோல்விகளை பெற செய்வதற்கு காரணமாக அமைந்தது. பேரெல்லாம் நான் சொல்ல வேண்டியது உங்களுக்கு நல்லா தெரியும். கடைசியா வந்து நமக்கு ஒரு நயினார்னு ஒரு தலைவர் இருந்தார். அவர் எங்க இருந்து வந்தார்? அதிமுக இருந்து வந்தார். அவர் வந்த உடனே கட்சி தலைமை என்ன ஆச்சுன்னா அதிமுக ஒரு பி டீமா போய், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இங்க வந்து பிஜேபி சீட்டு கட்டது நம்ம மாவட்டத்தில் ஒசூர் கேட்டுச்சு கடைசியா. ஆனா கொடுக்கப்பட்டது சரி. ஏன்னா எல்லா மேடையிலும் நம்ம நயினார் சொன்னாரு, என்னுடைய ரெட்டி பாலகிருஷ்ணா ரெட்டி சொன்னார், என்னுடைய ரொம்ப ரொம்ப நண்பர் சொல்லி நண்பருக்காக பிஜேபியை பறி கொடுத்தவர் தான் நம்முடைய மாநில தலைவராக இருக்கிறாரு அண்ணாமலை. இவர் நம்மள நயினார். நம்ம தலைவர் அண்ணாமலை தெளிவாக இன்றைக்கு முடிவெடுத்திருக்கிறார். என்னுடைய பயணம் மாற்றுதலுக்குரியது, மாறுதலுக்குரியது, மாற்றுவோம், நாமும் மாறுவோம் என்று அழைப்பு எடுத்திருக்கிறார். மற்ற அரசியல் கட்சிகளை போல இல்லாமல் தமிழ்நாட்டிலே ஒரு இயக்கத்தை உருவாக்கி ஜாதி மதங்களை கடந்து எல்லா இனத்தவரும் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து இளைஞர்களை கொண்டு வந்து இந்த இயக்கத்திலே சேர்த்து 6 மாத காலம் டாக்டர் அப்துல் கலாம் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டிலே அவர்களுக்கு பக்குவப்படுத்த வேண்டும். ஏன்னா நீங்க ஆட்சியில் இருக்கவங்களாம் பார்ப்பீங்க, யார் மந்திரி, எவன் செயலாளர், எவன் ஒர்க்கர்னே தெரியல, எல்லாரும் பைத்தியக்கார கூட்டமா போயிட்டு இருக்கு. அது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. தினம் பேப்பரை திறந்தா தாவேக்கா தற்கூடி அது இது நிலத்தி போட்டிருக்கான். நம்ம 6 மாசம் அவங்களை திட்ட வேண்டிய அவசியமே இல்லை. அண்ணாமலை தலைமையை ஏற்றுக்கொண்டிருந்தால் இன்றைக்கு விஜய் ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது என்பதுதான் உண்மை. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய அரசியல் அப்படி இருந்தது. காலத்தின் கட்டாயம் அண்ணாமலை தொடங்கிய 2 திராவிட கட்சிகளுக்கும் எதிரான நிலையை விஜய் எடுத்தார். அந்த பணியை தமிழக மக்கள் அங்கீகரித்தார்கள். ஆகவே அந்த காயை அவர் நகர்த்தி அவர் வெற்றி பெற்று விட்டார். ஆனால் அண்ணாமலை தமிழக பாஜகவால், இந்திய பாஜகவால் ஓரங்கட்டப்பட்டு விட்டார். தலைவர் எவ்வளவோ சொல்லி பார்த்தார். 3 நாட்கள் டெல்லியில பார்த்தார், எனக்கு மந்திரி எல்லாம் வேண்டாம், எனக்கு எந்த பொறுப்பும் வெளி மாநிலத்தில் வேண்டாம், தமிழ்நாடு மட்டும் கொடுங்க, நான் எல்லா வேலையும் செஞ்சு கொண்டு வரேன். ஆனா பொறாமை பிடித்த பல தலைவர்கள் தவறான செய்தியை மேலிடத்தில் சொல்லி அவரை ஓரங்கட்டார். அவர் வெளியே வந்துட்டார். உங்களுக்கெல்லாம் அவங்க சொல்றேன், 96ல் அரசியல் செய்ய உங்களுக்கு பல பேர் தெரிஞ்சிருக்கும். காங்கிரஸ் டெல்லியில் இதே நிலைமை தான் எடுத்தாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய தொண்டருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல், பொதுமக்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளாமல் காங்கிரஸ் தவறான முடிவு எடுத்தால்தான் ஐயா மூப்பனார் தலைமையிலே தமிழ் மாநில காங்கிரஸ் உருவாக்கப்பட்டது. அது கலைஞருடைய ஆட்சி வருவதற்கும் இங்கே பல வெற்றிகளை குறிப்பதற்கும் மிகப்பெரிய அடிப்படையாக இருந்தது என்பதை நம்ம எண்ணி பார்க்க வேண்டும். அந்த தமிழ் மாநில காங்கிரஸ் வந்த பிறகு காங்கிரஸ் செத்து போச்சு. இன்னைக்கு நான் அந்த சாபத்தெல்லாம் சொல்ல விரும்பல. ஐயா அண்ணாமலை அவர்கள் படித்தவர்கள், பட்டம் பெற்றவர்கள், விவசாயத்தை அறிந்தவர்கள், அடித்தளத்தை அறிந்தவர்கள், அறியாமையை போக்க வேண்டும் என்று முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த பணிக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய தன்னாளர்கள், ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள், பாமர மக்கள், விவசாய மக்கள், தொழிலாளர் கூட்டம் அனைத்தும் தங்களை தாங்களே இன்றைக்கு அந்த இயக்கத்தில் இணைத்துக் கொண்டிருக்கார்கள். நான் கூட தலைவர்கிட்ட கேட்டேன், நீங்க எப்போ அரசியல் இயக்க ஆரம்பிக்கிறீங்கன்னு, என்ன அவ்வளவு அவசரமானு கேட்டார். ஆமா, அதை நம்ம அனௌன்ஸ் பண்ணலன்னு. ஒரு 3-6 மாதத்திற்குள்ளாக இந்த அரசியல் அமைப்பாக இதை உருவாக்கி அரசியல் இயக்கத்தை தொடங்கி தமிழ்நாட்டிலே முதலாக நடக்கப் போகின்ற உள்ளாட்சி தேர்தலிலே அண்ணாமலை தொடங்க போகின்ற அரசியல் இயக்கம் 22,000 உறுப்பினர்களை தயார் செய்து பஞ்சாயத்து அளவிலே கிராமப்புறங்களை நிறுத்தி தமிழ்நாட்டில் புதியதொரு அரசியல் சரித்திரத்தை படைக்க போகிறது என்ற உண்மையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். யாராவது ட்ரைனிங் கொடுத்த அரசியல் பண்ணல, சாராயம் கொடுத்த அரசியல் பண்ணியிருக்கான், காசு கொடுத்த அரசியல் பண்ணியிருக்கான். ஆனால் அறிவை அவர்களுக்கு வளர்த்து அரசியலை கற்றுக் கொடுத்து எப்படி திமுக அதிமுக ஒழித்து எப்படி மற்ற ஆட்சியில் இருக்கின்ற கட்சிகளுக்கு எதிராக இயக்கத்தை உருவாக்க வேண்டும் என்று ஒரு இயக்கத்தை இன்றைக்கு அண்ணாமலை அவர்கள் உருவாக்கி அதில் தொடர்ந்து தினந்தோறும் லட்சக்கணக்கான மக்கள் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். 3 நாட்களுக்கு முன்னால கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் மொத்த கூண்டோட பிஜேபியை காலி பண்ணி நான் தான் அங்கே வந்து முதல்ல ஆரம்பிச்சேன். இன்னைக்கு மதுரையில், காஞ்சிபுரத்தில், பண்ருட்டியில், தமிழ்நாட்டில் எல்லா இடங்களும் பாஜகவில் இருப்பவர்கள் 190 பேர் வெளியில் வந்துட்டாங்க. அண்ணாமலை போயிட்டார். அந்த 10% கூட உள்ளுக்குள்ள உறுப்பினர் ஆகிட்டு நான் மண்டல தலைவர், மாவட்ட தலைவர், அந்த பொறுப்பில் இருக்கேன்னு சொல்லி ஏமாற்றி உட்கார்ந்துருக்காங்க. காலத்தின் கட்டாயம் அண்ணாமலை தலைமையிலே தமிழகம் வெல்லப் போகிறது என்பதுதான் வருங்காலத்தின் உண்மை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதுவரைக்கும் எந்த தலைவரும் அவருக்கு ஈடாக கிடையாது. அவர் அறிவித்த உடனே
யூகேல ஒரு ரேலி போகுது, அமெரிக்காவில் ஒரு ரேலி போகுது, ஆஸ்திரேலியாவிலிருந்து கூப்பிடுறான், என்ன இது அண்ணாமலை தனி வச்சு ஆரம்பிச்சிட்டார், நாங்களாம் அங்கே வந்துடுறோம்னு சொல்கிறோம். நான் கூட எதிர்பார்க்கல இவ்வளவு பெரிய ஆதரவு அவருக்கு உடனடியாக கிடைக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை. ஆகவே நண்பர்களே, இன்னைக்கு ஜெகதீஷ் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த ஆலோசனை கூட்டத்தின் மூலமாக நீங்க எல்லாம் உங்க பகுதிக்கு போய் தயவு செய்து அண்ணாமலை இயக்கத்திலே நம்முடைய நண்பர்கள் அத்தனை பேரையும் இணைத்து வலுவான வலிமையான ஒரு தமிழகத்தை கொண்டு செல்வதற்கு, லஞ்ச லாவண்யம் இல்லாமல் இந்த தமிழ்நாட்டை உருவாக்குவதற்கு, தொழிற்பயிற்சி செய்து தமிழ்நாட்டை உருவாக்குவதற்கு அண்ணாமலை தலைமையிலே நாம் ஒன்றுபட வேண்டும், இயங்க வேண்டும், இந்த தமிழகம் முன்னேற வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன். இதில் பல்வேறு அரசியல் கட்சியிலிருந்து வந்திருப்பீர்கள். உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்வது, அரசியலை கொஞ்சம் 6 மாதத்துக்கு வச்சுட்டு அவர் சொல்ற வேலையை நம்ம செஞ்சு தமிழ்நாட்டில் இந்த இயக்கத்தை ஆட்சிக்கு கொள்வதற்கு அவர் தலைமையை நாம் ஏற்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு இந்த வாய்ப்பிற்கு நன்றி சொல்லி, ஜெகதீஷ் அவர்கள் எனக்கே புதுசு நேற்று ஃபோன் பண்ணார். சார் நான் வக்கீல் ஜெகதீஷ் சார் அப்படின்னார். உங்களை கன்னடத்தில் பேசினா கன்னடத்தில் பேசுனேன், தெலுங்கில் பேசினா தெலுங்கில் பேசுனேன், அவர் மலையாளத்தில் மட்டும்தான் என்கிட்ட பேசினார், அது பேசி. ஆக மொழி பிரச்சனை அல்ல, எதுக்காக நீங்க கூப்பிடுறீங்கன்னு கேட்டேன். ஏன்னா எங்க பிஜேபிக்காரங்களே ஒன்றும் அப்படியே இன்னைக்கு நாளைக்கு இதை இப்பதான் நாகராஜ் பேசினார். அண்ணா ஆந்திரா கோயிலில் இருக்கேன்னா நான் வந்துடுறேன், பெரிய கூட்டத்தை நம்ம கூட்டிடலான்னு சொல்லியிருக்காரு. இப்போ இவங்க வந்திருக்காங்க தளியில இருந்து, இங்கே பார்த்துட்டு போவாங்க. அடுத்தது 24 மணி நேரத்தில் தளியில் ஒரு பெரிய கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுவாங்க. இப்போ நம்ம இவங்களாம் ஏன் வந்திருக்காங்க? இவங்க சகோதரி சுபாங்கி ஒரு வக்கீல், அவருக்கு இங்கே வேலையே இல்லை, ஆனாலும் வந்திருக்காங்க. கை தட்டுகள் என்ன போச்சு, நம்ம ஆடிட்டு வந்திருக்காரு, அவருக்கு இங்கே என்ன வேலை இருக்கு, அவர் ஏன் வராது? பாருங்க, தொழில் நடத்துறவங்களாம் வந்திருக்காங்க. ஏன்னு சொன்னா எல்லா வர்க்கத்தினரும் சேர்ந்து தமிழ்நாட்டை உருவாக்கணும். ஏழை மக்களை ஏழ்மையிலிருந்து மீட்கப்பட வேண்டும், வறுமை கோட்டிலிருந்து மீட்கப்பட வேண்டும். மோடியினுடைய திட்டங்களை சரியாக செய்வதற்கு தமிழ்நாட்டில் ஆள் இல்லை. மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய திட்டங்களை தமிழ்நாட்டிற்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் அது அண்ணாமலை தலைமையிலே வரக்கூடிய இயக்கம் மட்டும்தான் அதற்கு சரியாக இருக்கும். ஆக இன்னைக்கு விஜய் கட்சியில இருக்கவெல்லாம் பயப்படுறான். என்னன்னா, என்னையா நமக்கு போட்டியா வந்துட்டாரு இவரு. உங்களுக்கு ஒன்னே ஒண்ணு சொல்றேன், வருகின்ற தேர்தலில் எல்லா கட்சியும் வீட்டுக்கு போயிடும். விஜயா அண்ணாமலையா, அண்ணாமலையா விஜயா என்பதுதான் வரப்போகிறது. அதுக்கு நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு எல்லா பத்திரிகைகளும் வந்துட்டு இருக்கு, எல்லா சேனலையும் வந்துட்டு இருக்கு, விஜயா அண்ணாமலை விஜயா அண்ணாமலை. ஏன்னு சொன்னா, ஒண்ணு சினிமா முகத்துல ஆட்சிக்கு வந்தது, இனி ஒண்ணு அறிவாற்றலோடு ஆண்மை திறமையோடு தமிழகத்தை தமிழ் மண்ணில் நேசிக்கின்ற ஒரு தமிழின தலைவனாக அண்ணாமலை வந்திருக்கிறார். நான் விஜய் ஜோசப் அவர் எந்த ஜாதி எந்த மதம்லாம் நான் கேட்கல. அவருக்கு போன வாரம் நாங்களாம் பார்க்கும்போது சொன்னது ஒண்ணுதான், உங்களை பாராட்டுகிறோம், தமிழ்நாட்டில் 2 கட்சியை ஒழிச்சிட்டீங்க, ஆனா இந்த நாட்டுக்கு எதிரான இயக்கத்தெல்லாம் கூட வச்சிருக்கீங்க, ஜாதி இயக்கெல்லாம் கூட வச்சிருக்கீங்க. ரஷ்யாவில் மழை பெஞ்சா கொடை பிடிக்கிறவ கம்யூனிஸ்ட்கார், அவன் எங்க இருப்பான்னு யாருக்குமே தெரியாது. அது போல அந்த விடுதலை சிறுத்தைகள் ஊரு கத்துறாங்க, எல்லாமே ஸ்டாலின் குட் பை சொல்லி ராத்திரி விஜய். இந்த காங்கிரஸ்காரன் செத்த வீட்டில் போய் கல்யாணத்தை பேசுறாங்க, அவன் எப்படா ஆட்சியில் பங்கு கிடைக்கும் பார்த்துட்டு இருந்தான். விஜய் கூப்பிட்டானோ இல்லையா, இதுக்கெல்லாம் ஓடி போயிட்டாரு. ஓடி போய் 2 மந்திரி என்றான், 60 வருஷத்துக்கு அப்புறம் 2 மந்திரி என்றான். ஆனா ஒண்ணு, எப்ப இவனுங்கெல்லாம் காலை வாரிட்டு போவாங்கன்னு விஜய்க்கே தெரியாது. அவரும் கூட என்ன பண்றாருன்னா, இந்த அதிமுக 3-4 மந்திரி குரங்குங்க போய் விஜயை கூட பார்க்க முடியாம 3 மணி நேரம் காத்திருந்து அந்த புஷி ஆனந்த் போய் சால்வை போட்டு வரானே, இவெல்லாம் தமிழ்நாட்டில் ஒரு மந்திரியா இருந்து எவ்வளவு பெரிய கேவலம் அதிமுக நினைச்சு பாருங்க. அப்ப இவங்களெல்லாம் வச்சு ஆட்சியில தமிழ்நாடு நடந்திருக்குன்னு சொன்னா மிகப்பெரிய கேவலம். அந்த நிலைமைகள் எல்லாம் மாறி இன்னைக்கு நம்ம தலைவர் எடுத்திருக்கின்ற முடிவு திரும்பி தெளிவா சொல்றேன், நான் மோடிக்கு எதிரானவர்கள் அல்ல, இந்தியாவில் மோடி வேண்டும், தமிழகத்தில் ஐயா அண்ணாமலை வேண்டும் என்ற குறிக்கோளோடு இந்த பணியை நாம் மேற்கொள்ள இருக்கின்றோம். இதற்கு நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுக்க வேண்டும். உங்கள் பகுதியில் இருப்பவர்களை நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். நமக்கு ஜாதி மதம் இனம் ஏழை பணக்காரன் வெளுத்தவன் கருப்பவன் எல்லாம் எந்த வித்தியாசமும் கிடையாது. தமிழ்நாடு முன்னேற வேண்டும், அண்ணாமலை தலைமை ஏற்க வேண்டும், அதிலே நமக்கு பங்கு இருக்க வேண்டும். இந்த இயக்கத்து பேர் என்னன்னைக்கு we are the leaders, we the leaders, எல்லாருமே தலைவர்கள். அந்த தலைமையான பண்பு வைத்திருக்கக்கூடிய அந்த தலைவனை சீக்கிரம் கிருஷ்ணகிரிக்கு வர சொல்லியிருக்கேன். 18ஆம் தேதி பார்த்ததுக்கு அப்புறம் கிருஷ்ணகிரிக்கு தலைவர் வர போறாரு. நம்ம பஸ் வைக்க வேண்டாம், கார் வைக்க வேண்டாம், காசு கொடுக்க வேண்டாம், தலைவனை பார்ப்பதற்கு லட்சக்கணக்கான மக்கள் திரள போகிறார்கள் என்பதுதான் உண்மை. அதை நீங்க எல்லாம் பார்க்க போறீங்க. பத்திரிகையாளர்கள் அன்னைக்கு தான் தெரிஞ்சுக்குவாங்க, ஓஹோ இப்படி கூட ஒண்ணு இருக்கா, விஜய்க்கு தான் இருந்துச்சுன்னு நினைச்சோம், ஆனா அண்ணாமலைக்கு அதை விட அதிகமா வேகமா இருக்குன்னு இவங்கெல்லாம் தெரிஞ்சுக்க போறாங்க. அவங்களுக்கு பாதி பேர் தெரியும், இருந்தாலும் மிச்சக்காரர்களுக்கெல்லாம் தெரிஞ்சுக்க உண்மை விரைவில் வெளிவரப் போகிறது.
அவர் போடுகின்ற நடை, எடுக்கின்ற சபதம், கொடுக்கின்ற அந்த கொள்கை நம்மை ஆளப் போகிறது என்ற உங்கள் மனதிலே வைத்துக் கொண்டு மீண்டும் இந்த வாய்ப்பிற்கு நன்றி கொடுத்த நண்பர் நலன் உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த மாலை வணக்கம். ஒரு 1.5 மாசத்துக்கு பிறகு உங்களை எல்லாம் சூழ்நிலை சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இன்னைக்கு செய்தி தமிழகத்தினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய இயக்கம் இங்கே ஓசூரிலே நம்முடைய வழக்கறிஞர் ஜெகதீஷ் அவர்களுடைய நண்பர் மூலமாக முதலில் துவக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாட்டில் 20 லட்சம் தாண்டி போய் கொண்டிருக்கிறது உறுப்பினர் சேர்க்கை. தமிழகத்திலே தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய இயக்கம் வருகின்ற காலங்களில் அரசியல் இயக்கமாக மாற்றி அதை ஆட்சி பொறுப்பில் கொண்டு இருக்க அனைத்து பணிகளையும் இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் இருந்த பாரதிய ஜனதா இயக்கத்திலே எல்லா பகுதிகளையும் இன்றைக்கு 70-80% பொறுப்பில் இருந்தவர்கள் எல்லாம் வெளியேறிவிட்டார்கள். எல்லா மாவட்டங்களிலும் பல்வேறு நபர்கள் தங்களை இணைத்துக் கொண்டு இனியும் வெளியில் சொல்லாமல் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் விரைவில் வந்து விடுவார்கள். இது ஒரு தலைவர் அண்ணாமலை எடுத்திருக்கின்ற இந்த இயக்கம் ஐயா மோடி அவர்களுக்கு எதிரான இயக்கம் அல்ல என்பதை நான் உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த இயக்கம் தமிழ்நாட்டில் லஞ்ச லாவண்யத்தையே மையமாக வைத்து ஆட்சி செய்த திராவிட கட்சிகளுக்கு எதிரான இயக்கம், மதத்தை வைத்து அரசியல் செய்த கட்சிகளுக்கு எதிரான இயக்கம், ஊழலை வைத்து ஜாதியை வைத்து அரசியல் நடத்தி கொண்டிருந்த இயக்கங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய போர்வாளாக சவாலாக இன்றைக்கு இந்த இயக்கம் தலைவர் அண்ணாமலையால் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இயக்கம் எடுத்த உடனே அரசியல் இயக்கமாக செல்லாமல் 6 மாத காலத்திற்கு அவர் அப்துல் கலாம் அவர்களுடைய பயிற்சி முகாம்களை கோயம்புத்தூரில் மற்ற பகுதிகளிலும் நடத்தி வரக்கூடிய அந்த இளைஞர்களுக்கு, பெரியவர்களுக்கும், திறமையானவர்களுக்கும் அரசியலை எப்படி தமிழ்நாட்டிலே பயன்படுத்த வேண்டும், அரசியல் இயக்கத்தை எப்படி நடத்த வேண்டும், மற்ற அரசியல் இயக்கங்களை தாண்டி நம்முடைய இயக்கம் எப்படி சிறந்ததாக இருக்க வேண்டும், மக்களுக்கு எப்படி செய்ய வேண்டும், அரசியலில் லஞ்ச லாவணி எப்படி இருக்கக்கூடாது, ஊழல் இல்லாத ஒரு அரசாங்கத்தை உருவாக்குவதற்கு எப்படி நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த அரசியல் பயிற்சியை நடத்த இருக்கிறார்கள். அந்த 6 மாதத்திற்கு முடிந்த பிறகு தமிழ்நாட்டிலே அவருடைய தலைமையிலே ஒரு புதியதொரு அரசியல் கட்சியாக அன்றைய தினம் அவருடைய தலைமையிலே அரசியல் கட்சி அறிவிக்கப்பட இருக்கிறது. அவர் அரசியல் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே குறைந்தபட்சம் தமிழ்நாட்டிலே 50 லட்சம் உறுப்பினர்கள் விரைவில் இறைவார்கள். அரசியல் இயக்கமாக மாறுகின்ற போது 2 கோடி தமிழ் மக்கள் அந்த இயக்கத்திலே வர தங்களை வருகைப்படுத்திக் கொள்வார்கள் என்பதுதான் மிகப்பெரிய உண்மை. காசு இல்லாமல் அரசியலுக்கு எந்த விதமான ஒரு பிரஷர் கொடுக்காமல் எப்படி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் கட்சிகளை தாண்டி இருக்கக்கூடிய பொதுமக்களும் எல்லா வீட்டிலேயும் திராவிட கட்சிகளை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளை வைத்து விஜய் அழைத்ததன் காரணமாக இன்றைக்கு எப்படி அவருக்கு வாக்களித்தார்களோ, திராவிட கட்சிகளை ஒழிக்க வேண்டும், அவர்கள் ஊழலை அழிக்க வேண்டும் என்று முதலிலே குரல் கொடுத்த அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கு அந்த அரசியல் பணியை செய்கின்ற போது நிச்சயம் அதே போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான இளைஞர்கள், படித்த மக்கள், பாமர மக்கள் அத்தனை பேரும் அவரை ஆதரிக்க போகிறார்கள். அடுத்த தேர்தல் அண்ணாமலை தலைமையிலே தமிழகத்திலே ஒரு ஊழலற்ற ஆட்சியை கொண்டு வருவதற்கு தயாராக இருக்க போகிறது. அதை வழிநடத்த வேண்டும் என்பதற்கு இன்றைக்கு இந்த இயக்கத்தை எல்லா பகுதியிலும் ஆரம்பித்திருக்கிறோம். நாங்கள் யாருமே போய் இதை ஆரம்பிங்க, இதில் வந்து சேருங்கன்னு கூப்பிடல. இன்னைக்கு பண்ருட்டியில் பாருங்க, இன்னைக்கு குடியாத்தத்தில் பாருங்க, சேலத்தில் பாருங்க, மதுரையில் பாருங்க, உச்சிலம்பட்டியில் பாருங்க, திருநெல்வேலியில் பாருங்க, கன்னியாகுமரியில் பாருங்க, தமிழ்நாட்டில் மூளை முடுக்கெல்லாம் ஒரு சிறிய பேனரை வைத்து 10 இளைஞர்கள் உட்கார்ந்து கொண்டு அண்ணாமலைக்காக இயக்கத்தை இன்றைக்கு வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். உறுப்பினர்களை சேர்க்க தயாராகிவிட்டார்கள். யாருக்கும் காசு கொடுத்தோ அல்ல அறிவுரை கொடுத்தோ சேர்க்கவில்லை. இது தானாக இன்றைக்கு ஆரம்பிக்க வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஒரு இயக்கம் விரைவிலேயே தமிழ்நாட்டு அரசியல் மிகப்பெரிய சுனாமியாக மாறி திராவிட கட்சிகள் அடித்தளம் தெரியாமல் மாற்றி சினிமா மாகையிலே வந்திருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஓரங்கட்டப்பட்டு
தமிழ்நாட்டிலே ஆட்சி பொறுப்பதற்கு வரக்கூடிய மிகப்பெரிய இயக்கமாக இது வரப்போகிறது என்ற காலத்தினுடைய உண்மையை உங்கள் மத்தியில் வைக்க ஆசைப்படுகிறேன். இதற்காக பத்திரிகை துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களும் பல்வேறு அரசியல் இயக்கங்களில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் தலைவர்களும் இந்த பணிகளை ஏற்றுக்கொண்டு தமிழகம் தலை நிமிர்ப்பதற்கு, தமிழகம் காமராஜர் கண்ட கனவை போல நல்லதொரு ஆட்சியை காண்பதற்கு இந்த ஐயா அண்ணாமலை அவர்களுடைய தலைமையிலே நீங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். யார் தடுத்தாலும் இந்த இயக்கம் நிற்காது, யார் மிரட்டினாலும் இந்த இயக்கம் பணியாது, யார் எந்த ஆசை கொடுத்து பதவிகளை கொடுக்கிறேன் என்று சொன்னாலும் இந்த இயக்கத்திற்கு வரக்கூடிய தொண்டர்கள் தொடர்ந்து அண்ணாமலை பின்னால் தான் இருக்க போகிறார்கள் என்ற உண்மையையும் இந்த நேரத்திலே சொல்லி நன்றியோடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய். சில விமர்சனங்கள் வந்து எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு, அப்படி அவர் நினைச்சிருந்தா டெல்லியில கொடுத்த பதவி வாயின்னு இன்னைக்கு மந்திரியா இருந்திருக்கலாம், ஆல் இண்டியா ஜெனரல் செக்ரட்டரியா இருந்திருக்கலாம், இல்ல உள்துறை அமைச்சர்கள் அடுத்த அப்படி இருந்திருக்கலாம், ஒரு பெரிய அமைப்பிற்கு உள்துறை அமைப்பிற்கு பதவிக்கு வந்திருக்கலாம். அந்த ஆசைகளை எல்லாம் மறந்து தமிழ்நாட்டிலே பிஜேபி செய்ய முடியாத காரியத்தை தன்னால் செய்து வெற்றி பெற முடியும் என்ற எண்ணத்தை தெரிவித்து விட்டு வந்தால் ஐயா மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் நம்முடைய இயக்கத்தினுடைய பாஜக இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கின்ற நிதின் நபீன் அவர்களும் தெளிவாக சொல்லி அவரை கொண்டு வந்து சேர்த்த சந்தோஷ் அவர்களுக்கும் சொல்லி விடைபெற்றுக் கொண்டு இங்கே வந்துதான் இந்த பணியை தொடங்கி இருக்கிறார். இதை பிஜேபி பி டீம் என்று சொல்வது மிகப்பெரிய தவறு. அவர் மோடியை எதிர்க்கவில்லை, இதுதான் உண்மை. நாங்களும் மோடியை எதிர்க்கவில்லை. அதற்காக நாங்கள் பிஜேபி பி டீம் என்று சொல்ல தேவையே இல்லை. அதற்காக பிஜேபி என்று சொல்லிக் கொள்ளலாம். அதற்கு எதுக்கு பிஜேபி டீம் தேவையில்லை. பிஜேபிக்கு ஏ டீம் பி டீம் நிச்சயமாக அண்ணாமலை இருக்க போகிற, நாங்களும் இருக்க போகுது, நீங்களும் அதை ஏற்றுக்கொள்ள போகிறது. ஆகவே no more any B team, C team, D team. There is only one team in Tamil Nadu, that is for Annamalai team. So thank you very much. சப்போஸ் அப்போ வந்து எலெக்ஷன் நிற்கும் பொழுது பிஜேபி அண்ணாமலை அவங்க தனித்தனியா எதிர்த்து நிற்கும் அந்த காலத்துல என்ன முடிவு எடுக்க போறாங்களோ மோடியினுடைய அவருடைய முடிவை பொறுத்து இருக்கும். அவர் வந்து இப்ப பிஜேபியில யார் வேணாலும் கூட்டணி வச்சுக்கலாம்னு அவங்க சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி அண்ணாமலை அன்னைக்கு இப்ப விஜய் சொன்னார் இல்லையா, யார் வேணாலும் அதிகாரத்துல பங்கு வாங்குன்னு சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது நல்லவர்கள் வந்தால் ஏற்றுக்கொள்வதில் தவறு இல்லை. நான் அதுக்காக தான் சொல்றேன், மோடியினுடைய திட்டங்களையும் மோடியினுடைய அரசாங்கத்தினுடைய ஆட்சியையும் எதிர்ப்பது எங்களுடைய நோக்கம் அல்ல. தமிழ்நாட்டிற்காக அரசியலை உருவாக்கி நல்ல ஆட்சியை கொடுப்பதுதான் எங்களுடைய நோக்கம். ஓகே.